ஜோதிடம் என்பதே ஒரு முரண் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஜோதிடர்களுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய கருத்து மோதல்கள் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து திருக்கணிதப்படி தான் வந்துட்டு சனிப்பெயர்ச்சின்றார், ஒருத்தர் வாக்கியப்படி தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்ற இதுலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அப்படின்னும் போது நாங்கள் எதை தான் வந்து நம்புறோம்? ஒரு பொதுமக்கள் வந்து நாங்கள் நம்புகிறோம், ஒருத்தர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரோம், உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், நீங்கள் வந்துட்டு இல்லைம்மா இது வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது, நீங்கள் வந்து இது வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு. இதே வேற ஒரு ஜோசியர்கிட்ட வந்துட்டு போய் கொடுத்துட்டா, இல்லை செவ்வாய் தோஷம்லாம் இல்லையே, எல்லாம் நல்லா தான் இருக்குது, தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ எதன் அடிப்படையில் எப்படி ஜோதிடர்களை நம்புறது? ஒரு முதல்ல உண்மையான ஜோதிடர்களை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? இதை பிடிக்கணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட பலன் பார்த்து நடந்தால் மட்டும்தான். நான் முதலே சொல்லிட்டேன், இதுக்கு காரணம் என்னென்னா அவங்கவுங்களுடைய அனுபவம், அவங்கவுங்கள்ட்ட கற்றுக்கிட்ட குருமார்களுடைய கற்றுக்கிட்ட விஷயந்தான் இது. ஸோ இது வந்து இப்போ என்னுடைய அனுபவம் மிக பெருசு. நான் இன்னுமே ஒரு ஜோதிட மாணவராக தான் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட எத்தனையோ மாணவர்களை உருவாக்கியிருக்கிறேன். இலவசமாக என்னுடைய குருநாதர் PS ஐயர் அவர்கிட்ட நான் படித்து 17 வருஷம் இலவச கிளாஸ் நான் நடத்தியிருக்கிறேன் மதுரையில். எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் இங்கே உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் இந்த ஜோட சாஸ்திரத்தில் இருந்தாலும் அவங்கவுங்க இப்போ 6 வருஷம் படித்தவங்க, 5 வருஷம் படித்தவங்களாம் பெரிய ஜோசியர்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வந்தாச்சு.